வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் காப்பர் மற்றும் நிக்கல் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது 7 நிமிஷம் காப்பர் கேண்டில் ஸ்டிக் சார்ட்டை. இந்த கேண்டில் ஸ்டிக் தான் நேற்று காப்பர் மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 344 பக்கமாக ஓப்பன் ஆகிருக்கு காப்பர் மார்க்கெட்டை. ஏற்கனவே காப்பர் மார்க்கெட் அதிகமான சரிவை சந்தித்த காரணத்தினால ஓரளவு ரீட்ரேஸ்மெண்ட் ஆனதுக்கப்புறம் காப்பரில் ட்ரேட் பண்ணலாம் அப்படின்ற எதிர்பார்ப்போடு நம்ம ட்ரேடிங் ஆரம்பிச்சிருந்தோம். ஆனால் ஒரு அட்வைஸ் மட்டும் கொடுத்துருந்தோம். 360 362 ஜோன் பக்கமாக வந்ததுக்கப்புறம் செல் பண்ணி நம்ம ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு. அந்த அடிப்படையில் ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் அதை ஒரு செல்லிங்கை கண்டினியூ பண்ணி 340 வரைக்கும் கீழே வந்திருக்கு. மறுபடியும் பார்த்திங்கன்னா இந்த 345.4 அப்படின்ற இடத்த ஒரு சப்போர்ட்டாக மாற்றி அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸை தொட்டுட்டு இறுதியாக 353.2 அப்படின்ற இடத்துல க்ளோஸ் ஆகிருக்கு. குறிப்பாக நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, நம்மளுடைய முக்கியமான டார்கெட் அதாவது ரெசிஸ்டன்ஸ் ஜோன் பக்கமாக போக முயற்சி செஞ்சுருக்கு, ஆனால் முழுமையாக அது போகலை. இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, நேற்று மார்க்கெட்டோட க்ளோசிங் ஓரளவு நல்ல அதிகமாக தான் க்ளோஸ் ஆகிருக்கு. இது ஒரு ப்ராஃபிட் புக்கிங் காரணமாக இருந்திருக்கலாம். இன்றைக்கி மார்க்கெட்டில் ப்ரைஸ் ஓப்பனிங் இந்த 352லேருந்து 53க்குள்ளே ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்கிற காமெக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப தெரியுது. நம்மளுடைய ட்ரேடிங் திட்டத்தில் பெரிய மாற்றம் எதுவும் கிடையாது. 360-62 அப்படின்ற ஜோன் பக்கமாக காப்பர் வர வரைக்கும் வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ணலாம். 366க்கு மேலே ஸ்டாப் லாஸ் வச்சு இந்த ஜோனை நம்ம செல்லிங் ஜோனாக டார்கெட் பண்ணி இதிலேருந்து நம்ம ட்ரேடிங்கை மறுபடியும் ஆரம்பிக்கலாம் அப்படின்றது தான் நம்மளோட ட்ரேடிங் திட்டம். ஏன்னா காப்பர் அப்படின்ற கமோடிட்டி இப்போ தான் ரொம்ப ஏற்ற இறக்கம் வால்டிலிட்டியாக இருக்குது. ஆனால் இது கரெக்டான ஜோனை நம்ம பிக் பண்ணி ட்ரேட் பண்ணலை அப்படின்னா காப்பரில் அதிகமான நஷ்டத்தை சந்திக்கிற மாதிரி வரும். அதனால தான் நம்ம பொறுமையாக வெயிட் பண்ணி கொஞ்சம் காப்பரில் ட்ரேட் பண்ணலாம். நேற்று என்ன நம்ம நினச்சிருந்தோமோ அதே தான் இன்றைக்கி மறுபடியும் ஃபாலோ பண்ண போகிறோம். அடுத்தது நம்ம நிக்கல் மார்க்கெட்டில் எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது 7 நிமிஷம் நிக்கல் சார்ட். இந்த கேண்டில் ஸ்டிக் தான் நிக்கல் மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 692 பக்கமாக ஓப்பன் ஆகிருக்கு. ஓப்பன் ஆன உடனே அதோடைய டவுன் ட்ரெண்டை கண்டினியூ பண்ணியிருக்கு. நம்ம என்ன எதிர்பார்த்தோன்னா, நிக்கல் மிகப்பெரிய சரிவை சந்தித்த காரணத்தினால நிக்கலில் நமக்கு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் ஏதோ கொஞ்சம் தான் விட்டு வச்சுருந்தது. அந்த அடிப்படையில் நிக்கல் மார்க்கெட் முழுமையாக ரீட்ரேஸ்மெண்ட் நடந்து ஏதாவது கன்சாலிடேட் பண்ணதுக்கப்புறம் தான் நிக்கல் மார்க்கெட்டில் ட்ரேடிங்கை ஆரம்பிக்கிற ஐடியாவில் தான் நம்ம ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணோம். அதனால் ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் செல்லிங்கை கண்டினியூ பண்ணி 2 விஷயங்கள் நோட் பண்ணியிருக்கிறோம். இந்த 700 அப்படின்ற இடத்துல தொடர்ந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு, 692 சப்போர்ட் எடுத்திருக்கு, இறுதியாக 700 பக்கமாக க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ நம்ம ட்ரேட் பண்ணாமல் இருந்தால் கூட மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஆக்ஷனை கவனமாக பார்க்குறது ரொம்ப அவசியம். அதுதான் நமக்கு பின்னாடி உதவி செய்ய போகுது. தொடர்ந்து நம்ம நிக்கல் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பெரிய முடிவும் கிடையாது. மறுபடியும் நிக்கல் மார்க்கெட் ப்ரைஸ் ஆக்ஷனை பார்த்ததுக்கு அப்புறமா முடிவு பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் அது சரிவு அது கொடுத்த நம்ம டவுன் ட்ரெண்டுக்கு எந்த அளவுக்கு சரிவை சந்திச்சிருக்கு அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். அதனால் நேற்று மார்க்கெட்டோட இந்த கன்சாலிடேஷன்லாம் பத்தாது. மறுபடியும் மார்க்கெட் ஓரளவு மேலே போயிட்டு மறுபடியும் நம்ம நிக்கலில் நல்ல இடமா பார்த்து ட்ரேடிங் ஆரம்பிக்கலாம். சரி, ட்ரேடிங் நடக்கிறப்போ பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.